ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெனிலா கஸ்டர்ட் ஐசிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐசிங் செய்கிறதுக்கு முதலாவது 3 முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கொள்ளணும். வெள்ளைக்கரு கொஞ்சம் கூட இல்லாமல் 3 மஞ்சக்கருவை எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக நல்ல ஒரு தூய்மையான பாத்திரத்தில் 750 மில்லிலிட்டர் பால் எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் வெயிட் மெஷினில் முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஓன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பாத்திரத்தோட அளவையும் அது எடுத்துக்கொள்ளும். அப்போ ஜீரோவில் இருக்கும் போது நீங்கள் பாலை ஊற்ற தொடங்கணும். அப்போ தான் பால் சரியாக 750 மில்லிலிட்டர் வந்தோடனே உங்களுக்கு காட்டும் இது மாதிரி. அடுத்ததாக இதே பாத்திரத்தில் 200 கிராம் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். நார்மல் சுகர் தான். பால் சேர்த்ததும் 750 கிராம்னு காட்டுச்சுது. அடுத்ததாக நாங்கள் 200 கிராம் இந்த சுகரையும் சேர்த்த உடனே 950 கிராம்னு உங்களுக்கு காட்டணும். அப்போ தான் சரியான அளவாக இருக்கும். அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் வெனிலா சுகரும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். முதல்ல நான் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்த 3 முட்டையோட மஞ்சக்கருவையும் இதில் இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். கடைசியாக கோர்ன்ஃப்ளவர் 60 கிராம் நல்லா அரித்து சேர்த்துக்கொள்ள போகிறேன். கோர்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கோட உதவியோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மிக்ஸை ஒரு விஸ்கால் மெதுவாக கிளறி அடிப்பிடிக்க விடாமல் லோ ஃப்ளேம்லேயே கஸ்டர்ட் ஆக்கி எடுத்துக்கொள்ளணும். கஸ்டர்ட் ரெடியானதும் அடுப்பில் இருந்து இறக்கி நல்லா ஆற விடணும். ஆற விடும்போது உள்ளே எதுவும் விழாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு லஞ்ச் ஷீட் போட்டு ஆற விட்டுக்கொள்ளணும். ஒரு தட்டையான பாத்திரத்தில் போட்டு ஆற விடலாம். எங்களோட பாத்திரமே தட்டையாக இருந்ததுன்னா அதிலையே நாங்கள் ஆற விட்டுக்கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் 500 கிராம் நல்ல ஃபெட்டான பட்டர் எடுத்து ஹை ஸ்பீடில் பீட்டரில் அடிச்சுக்கொள்ளணும். ஆற வச்சுருந்த கஸ்டர்ட்டை எடுத்து அதில் எதுவும் கட்டிகள் இல்லாத மாதிரி இதில் அரிச்சு எடுத்துக்கொள்ளணும். கட்டி இல்லாமல் அரிச்செடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டரில் சேர்த்து லோ ஸ்பீடில் அடிச்செடுத்துக்கொள்ளணும். இதே சமயத்தில் நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கிற பட்டரோட இந்த கஸ்டர்ட்டை சேர்த்து நாங்கள் பீட் பண்ணி எடுத்தோம்னா கேக்குக்கு பூசுறதுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் குறைஞ்ச நல்ல ஒரு கஸ்டர்ட் க்ரீம் ரெடி ஆகிரும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமாண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.